பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. இந்த நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சென்னையிலேருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சென்னையிலேருந்து தான் வந்திருக்கேன். ஆனால் பாஸ்டர் சொன்ன அந்த ஸ்பீக்கர் இல்லை. கடைசி நேரத்தில் அவருக்கு விசா ஏதோ தடை ஆயிடுச்சின்னு சொல்லி பாஸ்டர் சொன்னாங்க. ஸோ அதனால் லாஸ்ட் மூமெண்ட்டில் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆவியானவர் நினைப்பூட்டின காரியத்தை, எனக்கு நினைப்பூட்டின காரியத்தை நம்மளோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த நாளிலும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், அதுக்கு முன்பாக ஒரு ஜெபம் பண்ணிடலாம். ஆவியானவர் நம்ம மத்தியிலே பேசட்டும். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளத்தக்கதான அப்படியான ஒரு பெரிதான மகத்துவமுள்ள கிருபையை கர்த்தாவே நீர் தந்த நல்ல தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, எவ்வளோ வேணும் குறை உள்ளவர்களாக இருந்த போதிலும் கர்த்தர் நீர் கர்த்தாவே உம்முடைய தயவுள்ள கர்த்தாவே இரக்கத்தினால் கிருபையினால் நீர் எங்களை கர்த்தாவே அப்பா மூடி எங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களை கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே கிருபையினால் நடத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீர் இந்த நாளிலே சபைக்கு கர்த்தாவே நீர் சொல்ல வாஞ்சிக்கிற கர்த்தாவே உம்முடைய காரியத்தை ஆவியானவர் கர்த்தாவே சபைக்கு கர்த்தர் நினைப்பூட்ட விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நீர் இந்த நாளிலே எங்களோடு இடைப்பட வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மனுஷனை நீர் மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்பட்டு பேச வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய மாம்சத்தின் கண்கள் அது கர்த்தாவே அடைக்கப்பட்டு கர்த்தா ஆவிக்குரிய கண்கள் அது திறக்கப்பட வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, வசனத்தை விலக்கி காண்பித்த பொழுது கர்த்தாவே அவளுடைய இருதயங்கள்லாம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதுபோல் இந்த நாளிலும் வசனத்தை நாங்கள் கர்த்தாவே அப்பா நாங்கள் கர்த்தா விலக்கி கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவை சிந்திக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது அப்பா எங்களுடைய உள்ளத்திலே நீர் கர்த்தர் அக்னியை போட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, அவைகள் கர்த்தாவே அப்பா 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்ய வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய முயற்சினாலோ எங்களுடைய பலத்தினாலோ ஒன்றுமல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் மாத்திரம் நிற்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம், அதை அறிக்கை செய்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்குள்ளாய் கடன் செல்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்பட்டு பேச வேண்டி உடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிறோம். நாம மாத்திரம் மேம்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாருக்கும் அறிந்த ஒரு காரியம்தான், ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு காரியம், எல்லாருக்குமே தெரியும் இந்த காரியம். அந்த பைபிள் ரீடிங் அந்த பகுதிக்கு நம்ம வேதத்தில் திருப்பிக்கலாம். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை. அதில் இந்த காரியத்தை நம்ம நல்லாவே அறிஞ்சிருக்கிறோம். கப்பர்நகூமில் இயேசு கூடி வராரு. அவர் கூடி வந்திருக்கிறாரு அப்படின்றத கேள்விப்பட்டு ஒரு 4 பேர் அவருடைய நண்பர் படுக்கையாக இருக்காருன்னு சொல்லிட்டு, அதாவது அவர் பேரலைஸ்டாக இருக்கார், திமிர்வாதக்காரன்னு போட்டிருக்கிறாங்க. பேரலைஸ்டாக இருக்கிற மனுஷனை கர்த்தரிடத்தில் எப்படியாவது கூட்டு போயிடணும் அப்படின்னு அவங்க திட்டம் செய்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போது ஜனக்கூட்டம் ரொம்ப மிகுதியாக இருந்ததுனால அவரிடத்துல அவங்கள வாசல் வழியாக எடுத்துகிட்டு போக முடியாதனால என்ன பண்ணுறாங்க, மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி அந்த பேரலைஸ்டு பர்சனை உள்ளே இறக்குறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவானவர் அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவர் சர்ப்ரைஸ் ஆகி அந்த திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை அந்த இமைப்பொழுதுலேயே அவருடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அங்கே கூடியிருந்த வேத பாரகரோ அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகர்களில் சிலர் என்று சொல்லுது. இந்த காரியத்தை லூக்கா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவர் யார்? தேவன் ஒருவரே அன்றி யாராலையும் பாவத்தை மன்னிக்க முடியாது, இவர் யார் பாவத்தை மன்னிக்கிறதுன்னு சொல்லி அவங்க இருதயத்தில் சிந்தித்து கொண்டாங்களாம். அப்போ அவங்க இருதயத்தில் என்ன சிந்தித்தாங்க அப்படின்றதே ஆவியானவர் இயேசுவானவர் உணர்ந்து கொண்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் அப்படி சிந்திக்கிறீங்க? உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டன்னு சொல்கிறதோ இல்லை உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது அப்படின்னு சொல்லி, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அப்போது அது முடிஞ்ச உடனே திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. அவன் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகிறான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இந்த மாதிரி ஒரு காலம் நம்ம கண்டதில்லையே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் அந்த 12 வசனத்தில். இது எல்லாருக்குமே தெரியும், நம்ம சண்டே ஸ்கூல்லேருந்தே சின்ன வயசுலேருந்தே இந்த காரியத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இதை அடுத்த ஸ்லைடில் பார்த்திங்கன்னா இந்த காரியத்தை 3 சுவிசேஷத்துலையும் எழுதியிருக்கு.
இதில் மார்க் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதியிருக்காரு. ஒரு 12 வசனத்தில் வந்து அவர் எழுதியிருக்காரு. மேத்யூ வந்து ரொம்ப ஷார்ட்டாக அதை எழுதிட்டார். அதில் வந்து அவர் மேத்யூ சொல்ல விரும்புகிறது வந்து கர்த்தர் வந்து பாவத்தை மன்னிக்கிற அதிகாரத்தை குறித்து அவர் மாத்திரம் அழுத்தமாக சொல்லிவிட்டு மேத்யூ வந்து முடிக்கிறாரு. லூக் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் அவரை மாதிரியே டீட்டெயில்டு வெர்ஷனாக மார்க் எழுதினது போலவே அவரும் எழுதியிருக்காரு. ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டராக எழுதியிருக்காரு. பட் லூக் வந்து இன்னும் கொஞ்சம் யார் யாரெல்லாம் அங்கே கூடியிருந்தாங்க, எந்த ஊருக்காரங்களாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனை ஷார்ட்டர் வெர்ஷனில் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வசனத்தின் மூலயமா எனக்கு ஆவியானவர் நினைப்பூட்டினது என்னென்னா, இதோட மொத்த கான்செப்டே வந்து இயேசு கிறிஸ்துவானவருக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்குது அப்படின்றத இந்த சுவிசேஷத்தில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக அதில் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அங்கே இருந்த மனிதர்களுடைய விசுவாசத்தை கண்டு மனதிறங்கி அவருடைய கிருபையினால் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். மொத்தம் ஒரு 3 காரியத்தை பார்க்குறோம். இந்த 3 சுவிசேஷத்துலையும் எழுதப்பட்ட இந்த பர்டிகுலர் ஒரு இன்சிடெண்ட், அதாவது இது நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் கர்த்தர் பாவங்களை மன்னிக்க, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு வல்லமை உண்டு என்பதை இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இன்னொன்று வந்து விசுவாசத்தை பார்த்து அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறாரு. தயவாக அவருடைய கிருபையை காண்பித்து ஒரு மனிதனை சுகமாக்குறாரு அப்படின்ற ஒரு 3 காரியத்தை பார்க்குறோம். அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த காரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் இன்னொருத்தருக்காக அவங்களுடைய விசுவாசத்தை வந்து காண்பிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம வேதத்தில் பார்க்குறோம் நிறைய பேர் வந்து தங்களுடைய தேவைகளுக்காக தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தின மனுஷங்களை நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். அதுதான் ஒரு சிலரை நான் அங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு குஷ்டரோகி, அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுறாரு. அப்புறம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, பல வருடங்களாக பெரும்பாடு நீங்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி அந்த ஸ்திரீ நன்மையை பெற்றுக்கொள்கிறா. அதே மாதிரி ஒரு குருடன், 2 குருடன், இன்னும் குஷ்டரோகிகள், அந்த பெதஸ்தா குளத்தில் பல வருஷங்களாக குணமாக முடியாமல் உட்கார்ந்துருந்த ஒரு மனுஷன். ஸோ இன்னும் அநேக பேர், கூட்டத்தில் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவே என்னை விடுதலையாக்கும்னு சொல்லி அநேக பேர் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதை நம்ம வந்து பைபிளில் பார்க்குறோம். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்காக தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினவங்க அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து இன்னொருத்தரை சுகமாக்கும்படியாக கர்த்தர்கிட்ட வேண்டிக் கொள்கிறதும் அவங்களுடைய விசுவாசத்தையும் சொல்கிற காரியம் பார்த்திங்கன்னா, அந்த நூற்றுக்கு அதிபதி பார்த்தோன்னா அவருடைய வேலைக்காரன் சொஸ்தமாகும்படியாக இயேசு கிறிஸ்துவை போய் வேண்டிக் கொள்கிறாரு. இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய விசுவாசத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேலிலும் இப்படியான விசுவாசத்தை நான் காணவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து அவருடைய வேலைக்காரன், அதாவது ஒரு மனிதனுக்காக ஒரு மனிதன் போயிட்டு கர்த்தர்கிட்ட அவருடைய விசுவாசத்தை காண்பிக்கிறாரு. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுத்தமாயிருவான், நீங்கள் வரணும்லாம் அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும் அப்படின்னு சொல்லி அவருடைய விசுவாசத்தை காண்பிக்கிறாரு. இன்னொன்று, அந்த ஜைரஸ், எபிருவினுடைய மகளுக்காக எல்லாரும் அவங்களுடைய மகளுக்காக, பிள்ளைங்களுக்காக, நம்மளுடைய பெற்றோர்களுக்காக, இல்லை நம்மளுடைய சொந்தங்களுக்காக நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம காண்பிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சிரோபெனியன் உமனா, அந்த ஆவி பிடித்த ஒரு பெண்ணுக்காக பேசுகிறது. அப்புறம் இன்னொன்று வந்து அந்த ராஜாவின் மகன். இதே மாதிரி நிறைய இருக்குது, நிறைய காரியங்கள். அப்புறம் அந்த ஆவி பிடித்திருந்த ஒரு பையனுக்காக அவங்க அப்பா பேசினது. ஸோ இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனுடைய வேலைக்காரனுக்காக, அவனுடைய மகளுக்காக, அவளுடைய பிள்ளைகளுக்காக ஸோ வந்து பேசியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு மனிதனுடைய விசுவாசம் வந்து இன்னொருத்தனுக்காக கிரியை செய்ததை நம்ம வேதத்தில் பார்க்க முடியுது. ஸோ அதை இயேசு கிறிஸ்து கண்டு, இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை, இப்படிப்பட்ட விசுவாசம் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தினால இன்னொருத்தனுடைய அந்த பாதிக்கப்பட்ட மனுஷன் வந்து கர்த்தரிடத்தில் விசுவாசிச்சானான்னுலாம் தெரியல, இவங்க நிமித்தம் அவங்கள குணப்படுத்துகிறாரு. ஸோ ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து சர்ப்ரைஸான 2 விஷயம் அப்படின்னா, ஓவராலாக இந்த பைபிளில்
நம்ம இந்த தனி மனிதனுடைய விசுவாசத்துலேயும் சரி, இன்னொருத்தருக்காக இன்னொருத்தர் எதிர்பார்த்த விசுவாசத்துலேயும் சரி, இயேசு கிறிஸ்து சர்ப்ரைஸான 2 விஷயம் வந்து, ஒன்று வந்து 100% விசுவாசம். நீங்கள் வரவே வேணாம் ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சொஸ்தமாயிருவான் அப்படின்னு சொன்னதை பார்த்து அவர் இயேசு கிறிஸ்து வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் எங்கேயுமே காணலேன்னு சொல்லி. இன்னொன்று வந்து இந்த பர்டிகுலர் கான்செப்ட், ஒரு பேரலைஸ்டு பர்சன் வந்து குணமாக்கப்படுறது. அந்த ஒரு 4 நண்பர்கள் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு கிறிஸ்து உடனடியாக ஆக்ட் பண்ணி அந்த மனுஷனை சொஸ்தமாக்குறாரு. ஸோ நம்ம பார்க்க போகிறது இந்த 4 நண்பர்களுடைய விசுவாசத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த ஸ்லைடில் பார்த்திங்கன்னா லூக்கா எழுதினதை குறித்து அதில் போட்டிருக்கு. லூக்கா வந்து எழுதியிருக்காரு, அந்த இடத்துல வந்து கலிலேயா, யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் வந்த பரிசுத்த நியாயஸ்தரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 17-19. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருந்த போது கலிலேயா, யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவரை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் என்பது போதும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லூக்கா வந்து எழுதுறாரு, அதில் கலிலேயா, யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலிருந்து எருசலேம் நகரத்திலிருந்து வந்த பரிசேயரும் நியாயஸ்திரிகளும் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். எல்லா ஜனங்களும் வரல, பரிசேயரும் நியாயஸ்திரிகளும் அங்கே வந்து கூடியிருக்கிறாங்க. அந்த நாளில் வந்து பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போ வந்து ஒரு 4 பேர் அவங்களுடைய நண்பருடைய படுக்கையை வந்து எப்படியாவது கர்த்தர் இடத்துல கொண்டு போய் அவனுக்கு சுகத்தை உண்டாக்கிருன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு மனுஷனுடைய வீட்டினுடைய ஓடுகளை பிரித்து அந்த மனுஷனை வந்து இயேசுவுக்கு முன்பாக இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி லூக்கா எழுதியிருக்கிறாரு. ஸோ அடுத்த ஸ்லைடில் சும்மா ஜஸ்ட் ஒரு இமேஜ் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் கூடியிருக்கு, இயேசு கிறிஸ்துவானவர் உள்ளே இருக்கார். ஒரு 4 மனுஷங்க வந்து ஒரு பேரலைஸ்டு பர்சனை வந்து ஒரு இன்னொரு மனுஷனுடைய வீட்டினுடைய கூரையை ஓப்பன் பண்ணி அவன் வீட்டுக்குள்ளே இறக்குறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப இதை படிக்கும் பொழுது நம்ம இயேசுவானவரை பற்றி தெரியும். அவர் வல்லமை உள்ளவர், அவர் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இருக்குது, நோய்களை குணமாக்க அவருடைய வல்லமை இருக்குது, எல்லாமே தெரியும். ஆனால் எனக்கு இதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த 4 பேர். யார் அந்த 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் கூட அந்த 4 பேரை வந்து போல்ட் பண்ணி ரெட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். யார் அந்த 4 பேர் அப்படின்னு வேதத்தில் தேடும்போது கர்த்தர் யார் அந்த 4 பேருன்னே போடலை. இங்கிலீஷில் வந்து 4 ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். 4 நண்பர்கள், ஏதோ ஒரு 4 பேர் அவங்க வந்து விசுவாசத்தில் கிரியை செய்கிறாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு வந்து அந்த இடத்துல ஆக்ட் பண்ணி, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த 4 பேர் இயேசு அறிந்திருந்தாலும் அவங்க ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்க மனதில் எவ்வளோ சந்தேகங்கள் எழுதியிருக்கும் யோசிச்சு பாருங்கள். என்னெல்லாம் சந்தேகம் எழுந்திருக்கும். இப்போ ஒரு 4 பேர் சேர்றாங்க, அதில் 4 பேருமே இயேசு கிறிஸ்துவ அறிந்திருந்திருக்காங்க. அந்த மனுஷனை அவர் இடத்துல கொண்டு போனால் அவனுக்கு சுகம் உண்டாகும் அப்படின்னு அறிந்திருப்பாங்க. ஆனால் எடுத்துகிட்டு போகும்போது நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், இந்த கூட்டத்தில் எப்படி போகிறதுக்கு வாசலில் வழியே இல்லையே, அவனை கூப்பிட்டு போக முடியாது, வேணா விட்டுருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கலாம். இன்னொருத்தர் சொல்லியிருப்பார், இல்லை எப்படியாவது மேலே இருந்தாவது இறக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் சொல்லியிருப்பார், கயிறுக்கு நம்ம இந்த நேரத்தில் எங்கே போகிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கலாம். ஒருத்தர் சொல்லியிருப்பார், இல்லை எனக்கு அவசரமாக ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க, அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு. ஸோ அவங்க நடுவில் வந்து அநேக டவுட்ஸ் வந்திருக்கலாம்.
பட் அவங்க எப்படி அந்த 4 பேர் ஒருமித்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அதுவும் ஒரு பெரிய ஜனக்கூட்டம் இருக்குது. ஒரு ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில் டிசைட் பண்ணிட்டாங்க ஒரு வீட்டோட ஓட்டை ஓப்பன் பண்ணி தட்டோடுகளை ஓப்பன் பண்ணி அவனை உள்ளே இறக்கணும்னு. இறக்கும்போது அந்த வீட்டுக்காரன் வந்து நீங்கள் யாரா என் வீட்டை வந்து மேலே ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சண்டைக்கு வரலாம். சரி, அவனை உள்ளே இறக்கும்போது கூடியிருந்த நியாயஸ்திரிகளும் வேதப்பாரர்களும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சின்ன பசங்க ஆக்டிவிட்டி ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் போங்கன்னு சொல்லி அவங்கள விரட்டி இருக்கலாம். இல்லை அவங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்திருக்கும் தானே, மனுஷர்கள் தானே, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இறக்குறோம், இயேசு கிறிஸ்துவே டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது, இல்லை இயேசு கிறிஸ்துவே வந்து இயேசு கிறிஸ்துவால் இவனை குணமாக்க முடியலைன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி எழுதலை. பட் இதில் ஆவியானவர் நமக்கு வந்து போதிக்க விரும்புகிற விசுவாச காரியத்தை அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுனால அந்த காரியங்களை வந்து இங்கே எழுதலை. பட் அதை நம்ம வந்து சிந்தித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு சேலஞ்சஸ் இருந்திருக்கும், டவுட்ஸ் இருந்திருக்கும். அவனை கொண்டு போய் எப்படியாவது அவனுக்கு சுகத்தை காண்பிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது. ஸோ இந்த அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் அவங்க எதை வச்சு ஓவர் கம் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்ம வந்து அவங்க மனதில் ஏற்பட்ட சந்தேகங்களை குறித்து நம்ம சிந்தித்தோம். அடுத்த ஸ்லைட் போயிடுங்க. ஸோ அவங்க 4 பேர் மனதில் என்ன சந்தேகங்கள்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்தோம். போதும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ அந்த 4 பேருடைய சந்தேகங்களை விட அவங்களுடைய மனசில் வந்து ஒன்று மேலோங்கி இருந்தது. என்ன மேலோங்கி இருந்தது அப்படின்னா அந்த விசுவாசம் அவங்க இடத்துல இருந்திருக்கு. கர்த்தர் அவங்களுடைய இருதயத்தில் அந்த விசுவாசத்தை வச்சுருந்தாரு. அது 4 பேருக்குள்ளேயும் அந்த விசுவாசம் இருந்திருக்கு. அதனால தான் அவங்க வந்து அதை செய்ய முடிந்தது. ஸோ அந்த விசுவாசத்தினுடைய உட்கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து முதல்ல இயேசு கிறிஸ்துவை வந்து அறிந்திருந்தார்கள். இயேசு யார் என்பதை அவர்கள் வந்து அறிந்திருந்தார்கள். முதல்ல நம்மளுடைய விசுவாசம் வந்து அது செயல்முறையில் மாறணும் அப்படின்னா, செயல்முறையில் மாறணும். இல்லை ஏன் நம்ம இடத்துல செயல்முறையில் மாறலை அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, முதல்ல நம்ம இயேசு யார் என்பதை நம்ம கரெக்டாக அறிந்திருக்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம சொல்லிக்கலாம், நம்ம வந்து பிறந்ததுலேருந்தே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கோம், பரம்பரையாக கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கோம், ரொம்ப மெச்சோர்ட் கிறிஸ்டியன்ஸ்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் இயேசுவை நம்ம எப்படி அறிந்திருக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கர்த்தரை வந்து இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டேன், அவரை வந்து ஆராதிக்கிறேன், ஆராதனைக்கு வந்து போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் ஓகே. ஆனால் இயேசுவை எப்படி அறிந்திருக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்மளுடைய விசுவாசம் செயல்முறையாக அது மாறும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் அங்கே வந்து அவங்க ஆக்ட் பண்ணதுடைய ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அவங்க இயேசு யார் என்பதை அவங்க சரியாக அறிந்திருந்தார்கள். அடுத்தபடியாக அந்த 4 பேருக்கு நடுவில் ஒரு ஐக்கியம் இருந்தது. ஸோ ஒரு மனம் அவங்க மத்தியில் இருந்ததுனால அவங்க கிரியை செய்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். பிரிவினை வந்து இந்த நாட்களில் யாரையும் வந்து கிரியை செய்ய விடாது. இப்போ நம்ம சபையாக கூடி வந்திருக்கிறோம், நமக்குள்ள ஐக்கியம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, என்னோட வயசில் பெரியவங்க இருக்கீங்க, விசுவாசத்தில் என்னோட வளர்ந்தவங்க இருக்கீங்க, இந்த ஊரில் வந்து ஜாபில் எல்லாத்துலையும் எஸ்டாப்ளிஷ்டாக நல்லா இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறோம். பட் ஏன் இன்றைக்கி உட்காந்து நம்ம கேட்டுட்ருக்கோம், எலீசர் வந்து பேசுகிறாரு, இவர் பேசலாம், நம்ம கேட்கணுமா அப்படின்னு இல்லாமல் ஏன் கேட்குறோம் அப்படின்னா, கர்த்தர் நம்ம மத்தியில் அந்த ஐக்கியத்தை வச்சுருக்காரு. ஸோ அந்த விசுவாசத்தோடு கூடிய ஐக்கியம் இருக்கிறதுனால தான், அந்த பிரிவினையின் ஆவி நம்ம நடுவில் இல்லாத ஒரு காரணத்தினால தான் நம்ம இன்றைக்கி இங்கே கூடி உட்காந்துருக்குறோம். சரி, இவன் மூலியம் கழுதையை கொண்டு பேசின தேவன், சரி இவன் மூலியம் கூட ஏதாவது சொல்லுவாரா? இன்னைக்கு கர்த்தர் வானத்தின் மன்னாவை நமக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். ஆராதனையில் முக்கியமான காரியம் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை என்ன கொடுக்கப்படுது, என்னுடைய ஆத்மாவுக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னு நம்ம இன்றைக்கி உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா? அந்த விசுவாசத்திற்குள்ளே இருக்கிற ஒரு ஐக்கியம், அந்த பிரிவினை நம்ம மத்தியில் இல்லை. அதற்காக கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனால் பிரிவினை இல்லை, ஐக்கியம் இருக்குது. அந்த ஐக்கியம் எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளுடைய விசுவாசம் செயல்முறைக்கு ஆகிற அளவுக்கு நம்மளுடைய ஐக்கியம் இருக்கா அப்படின்றத நம்ம விசுவாசித்து பார்க்கணும். அவங்க இயேசு கிறிஸ்துவை சரியாக அறிந்திருந்ததுனால அவங்களுடைய விசுவாசம் செயல்முறையாக ஆயிற்று. நம்மளுடைய ஐக்கியம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் அது செயல்முறையாக அது மாறும். அது இன்னும் நம்ம ஆழமாக நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம 4 பேர் இருக்கிறோம், என்னுடைய நண்பர் ஒருவருடைய படுக்கையை நான் இங்கே கொண்டு வரேன் அப்படின்னா 4 பேரும் பாரப்படுவோம்.
நாலு பேரும் கை கோர்த்து நம்மளுடைய விசுவாசத்தை காண்பிப்போம் அப்படின்ற ஒரு ஐக்கியம் நமக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம யாராக இருந்தாலும் இங்கே கொண்டு வந்துடுவோம். அந்த ஐக்கியம் வேணும். அது இருந்ததுன்னா அந்த விசுவாசம் செயல்படும். அந்த விசுவாசம் செயல்படும் பொழுது இயேசுனுடைய வல்லமை அந்த இடத்துல கிரியை செய்யும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார். இன்னொன்று விசுவாசத்தில் அவங்க கிரியை செய்தார்கள் அப்படின்னு செய்து நம்ம பார்க்குறோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு சொல்லி நம்ம படித்திருக்கிறோம். அதுதான் இங்கே அவங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும், அவர்கள் நண்பர்களாக இருந்தாலும், அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தாலும் அவங்க பேசியிருக்கலாம், இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர்ப்பா, பாவங்களை சுகப்படுத்துகிற வல்லமை அவர்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட கூட்டு போனால் கண்டிப்பாக அவனுக்கு சுகம் ஆகும், சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் நண்பர்கள்லாம் பேசிக்கொண்டு பிஸ்னஸ் பிளான்லாம் பேசிட்டு கலைஞ்சி போயிடுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசிட்டு அவங்க கலைஞ்சி போயிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவங்க கிரியை செய்தார்கள். விசுவாசம் இருக்கிறது முக்கியம் இல்லை, விசுவாசம் உள்ளே இருந்தாலும் அதை செயல்முறைக்கு நம்ம இடம் கொடுக்கணும். கிரியை விசுவாசத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம பெரிய விசுவாசிகள்னு சொல்லிக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம என்ன கிரியை செய்தோம், அதாவது விசுவாசத்தின் வளர்ச்சி அது கிரியையில் வெளிப்படுது. நம்ம ஆராதிக்கிறதும் கர்த்தரை தேடுறதும், எல்லா ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறதும், காணிக்கை கொடுக்குறதும் எல்லாத்தையும் தாண்டி கர்த்தருக்காக நம்ம என்ன கிரியை செய்தோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தர் இதில் மறைமுகமாக நிறைய சத்தியங்களை நம்மளுக்கு ரொம்ப பேசிக்கான சத்தியம், இதெல்லாம் நம்ம அடிக்கடி கேட்டதுனால இது இதுதானா அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். ஆனால் இதுதான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற முக்கியமான விஷயங்கள். இயேசு கிறிஸ்துவை நம்ம சரியாக அறிந்திருக்கணும், நமக்குள்ள ஐக்கியம் இருக்கணும், அப்புறம் நம்ம அவருக்காக விசுவாசத்தினால கிரியைகளை செய்யணும். அது என்ன கிரியைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி வளர்ந்த கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தெரியும். அதை பற்றி நான் பேச வேணாம், அதை பற்றி பேசினா அது நல்லா இருக்காது. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம கர்த்தருக்குள்ளாக என்ன கிரியைகளை செய்யணும்னு நம்ம நல்லாவே அறிந்திருக்கிறோம். ஆனால் கிரியைகளை செய்கிறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நம்மளை தான் நம்ம கேள்வி கேட்டுக்கணும். இது எனக்கான கேள்வி, உங்களுக்கான கேள்வி. கர்த்தர் என்ன கேட்ட கேள்வி தான், எனக்கு ஆவியானவர் நினைப்பூட்டினது தான். நம்ம சகோதரர்களாக இருக்கிறதுனால நம்ம அதை பேசிக்கிறேன். ஸோ நம்ம கிரியை செய்யணும். ஸோ இதில் அடுத்தடுத்து நம்ம இதில் பார்த்திங்கன்னா இயேசு யார் என்பதை அறிந்திருந்தார்கள். நம்ம இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சிந்தித்து பார்க்கணும். இயேசுவை என்னுடைய சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன், என்னுடைய பாவங்களை அவர் நீக்கியிருக்காரு, எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா அவரை நோக்கி கூப்பிடுவேன், இப்படி மட்டும்தான் நம்ம அறிஞ்சிருக்கோமா? நான் கூட இந்த காரியத்தை குறித்து சிந்தித்துட்டு இருக்கும்போது நான் சில வேளைகளில் நைட்டு தூங்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். ஊர்லேயும் சரி இங்கேயும் சரி, கர்த்தாவே என்னுடைய ராக்காலத்தில் படுக்கை உறக்கத்தை கடன் சொல்கிறேன், உடைமைகளெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணது உண்டு. நான் இதை தியானிக்கும் பொழுது எனக்கு அது ரொம்ப ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது. சீரியஸாக அது சின்ன வயசுலேருந்து அப்படி ஜெபம் பண்ணி அது ஒரு ஏஜுக்கு அப்புறம் அது பண்ணி பழகிடுச்சு. என்ன அது உடைமைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறது, அவர் என்ன நமக்கு என்ன காவலாளியா, இல்லை அவருடைய தூதர்கள் என்ன நம்ம வச்சிருக்கிற, ஏன்னா எங்கள் வீட்டில் அங்கே இந்தியாவில் கார் பார்க்கிங் வெளியில் தான் விட்டுருப்போம். வீட்டில் கார் வீட்டில் உள்ள சேஃபான கார் பார்க்கிங்லாம் கிடையாது. இப்போ இங்கேயும் நம்ம சைக்கிள் ஸ்கூட்டர்லாம் வச்சுருக்கிறோம், வெளியில் தான் நம்ம பார்க் பண்ணுறோம். ஸோ அப்போ ராத்திரி படுக்கும்போது ஆண்டவரே எந்த ஒரு நஷ்டம் வந்துட உடைமைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். இதுதான் நம்மளுடைய விசுவாசம். நான் அதை யோசித்து பார்த்துக்கணும், என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு ஆண்டவரே, நான் ஏன் எப்படி இருக்கிறேன், என்னுடைய விசுவாச வளர்ச்சி. ஸோ நம்ம கர்த்தரை எப்படி அறிஞ்சிருக்கிறோன்னா, என்னுடைய பிள்ளைக்கு எப்படியாவது இந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடச்சிடணும், நான் அதுக்குன்னு சில காரியங்களை ஒத்து பார்க்காதீங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயங்கள் ரொம்ப முக்கியம். காலேஜில் லைஃப் டிசிஷன்ஸ் முக்கியம். ஆனால் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம கர்த்தர் இடத்துல நம்மளுடைய விசுவாசத்தை ஜெபிக்கிறோம்னு நினச்சி, விசுவாசத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள்னு வசனம் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான நிறைய விஷயங்களை நம்ம கேட்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத நான் உணர்ந்து கொண்டேன். என்னிலும் வளர்ச்சி அடைஞ்ச நீங்கள் கண்டிப்பாக பெட்டராக ப்ரேயர் பண்ணுவீங்க. ஆனாலும் எல்லாரிடத்துலையும் இருக்கிற குறைகளை அவங்க தான் உணர்ந்து கொள்ள முடியும். ஆவியானவர்கிட்ட கேட்டால் ஆவியானவர் கண்டிப்பாக உணர்த்தி காண்பிப்பார். நம்ம கர்த்தரை எப்படி அறிந்து கொண்டிருக்கிறோம், அதை பொறுத்து தான் நம்ம அவரிடத்துல நம்மளுடைய விசுவாச ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம். ஸோ அது ரொம்ப முக்கியம். கர்த்தரை நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம், எப்படி அறிந்து கொண்டிருக்கிறோம்,
இன்னும் எவ்வளோ நம்ம அறிந்து கொண்டிருக்கணும் அப்படின்றத இந்த நாளில் நம்ம வந்து யோசித்து பார்க்கணும், நம்மளை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னை ரொம்ப ஏவினார். ஸோ நம்ம கண்டிப்பாக அந்த 4 பேர் நடுவில் இருந்த கர்த்தரை அறிந்திருந்த அந்த நிதானம், அந்த அறிவு ஆண்டவரே எனக்கு கொடுங்க. அவர்களை போல நாங்கள் கர்த்தரை அறிந்திருக்கணும். அப்போ தானே நம்ம விசுவாசத்தினால கிரியை பண்ண முடியும். நான் வந்து நம்ம எப்போவுமே மற்றவங்களை போல நம்ம வாழ்ந்து மற்றவங்கள போல் நம்ம எப்போவுமே இமிட்டேட் பண்ணுவோம். நல்ல ஒருத்தங்க நல்லா இருக்காங்க, நல்ல ஒரு ஜாபில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னா அவங்கள போல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா படித்து நல்ல ஒரு வேலையில் இருக்கணும், அப்படி தான் இமிட்டேட் பண்ணுவோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நம்ம அப்படி தான் இருக்கோம். ஓகே, அவங்க வந்து நல்ல ஜாப் பண்ணுறாங்க, அவங்க வந்து நல்ல பைபிள் படிக்கிறாங்க, அவங்க வந்து நல்ல அவங்க பேசுகிறது வந்து அப்படியே ஆவிக்குரிய காரியங்கள் போல் இவ்வளோ அழகாக பேசுகிறாங்களா, அந்த மாதிரி செய்யணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மளை குறித்து, நம்மளுடைய விசுவாசத்தை குறித்து கர்த்தரை நம்ம எப்படி அறிந்திருக்கணும் அப்படின்றத அவர் விரும்புகிறபடி நம்ம கர்த்தரை அறிந்திருக்கிறோமா அப்படின்றத கர்த்தர் இந்த நாளில் எனக்கு நினைப்பூட்டினார். இன்னொன்று வந்து ஐக்கியத்தை குறித்து நம்ம பேசினோம். ஐக்கியம் நம்ம மத்தியில் இருக்குது. ஆனால் கர்த்தர் கிரியை செய்யத்தக்க விசுவாச கிரியைகள் இங்கே நடக்கத்தக்க ஐக்கியம் நம்ம இடத்துல இருக்கா? அப்படி இருக்குன்னா ஏன் நம்ம மத்தியில் யாரும் வர்றதில்லை? அநேக மனுஷங்க இருக்காங்க இங்கே. நம்ம வந்து ரொம்ப நாளாக கூடி வந்துட்டுருக்குறோம். நம்ம எல்லாம் கிறிஸ்தவ அறிஞ்சவர்கள் தான் கூடி வந்துட்டுருக்குறோம். அறியாத ஜனங்கள் ஏன் இங்கே வரமாட்றாங்க? அதாவது எனக்கு தெரிந்த எனக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர், என்னோட சண்டே கிளாஸ் டீச்சரு, அவங்க வந்து பாஸ்டர் ஆகி ஒரு டைமில் சொன்னாங்க, ஆடு தான் குட்டி போடும், மேய்ப்பன் குட்டி போட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதாவது ஆடுகள் இருக்குல்ல, நம்ம தான் வந்து கர்த்தருக்கு விசுவாசிகளை வந்து ஆத்துமாக்களை வந்து கூட்டிகிட்டு வரணும். ஸோ இது எப்படி கூட்டிகிட்டு வர முடியும்னா, கர்த்தரை நம்ம அறிந்திருக்கிறத கொண்டும் நம்மளுடைய விசுவாசம் வெளிப்படுறதை பொறுத்தும் தான் நம்ம வந்து அவங்கள கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் ஒருத்தங்களை இங்கே கூட்டு வரீங்க, நம்ம மத்தியில் கூட்டு போனால் இவங்களுக்காக ஜெபம் ஏறெடுப்போமா? ஜெபிச்சா அது வல்லமை உண்டாகுமா? இயேசு கிறிஸ்து சுகமாக்குவாரா? உள்ளே இறக்கும் போதே ரிட்டன் எடுத்துகிட்டு போயிருன்னு சொல்லிடுவாரா? இல்லை அவங்க மத்தியில் இருக்கணுன்னே திட்டி அமைச்சிருவாரா? இந்த சந்தேகங்கள் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கார், இன்றைக்கும் நம்ம மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்காரு. இன்றைக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அது வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்குது. நம்ம வந்து நம்மளுடைய ஐக்கியத்தில், நம்மளுடைய விசுவாசத்தில் மனுஷங்களை கர்த்தருக்கு நேராக நம்ம கொண்டு வரோமா அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்கணும். அந்த அளவுக்கு நம்ம விசுவாசம் இருக்குதா அந்த 4 பேருடைய விசுவாசத்தை போல்? இன்னொன்று கிரியை குறித்து பார்க்கும்போது எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது. எல்லாரும், நானும் நிறைய நாள் வந்து மெசேஜ் கேட்டு வீட்டுக்கு போகும்போது அன்னைக்கு அப்படியே பயங்கர அப்படியே இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டது போல் அப்படியே போகும்போது அப்படியே வல்லமையாக பாடல்களில் பாடிட்டு நைட்டு தூங்கி காலைல எந்திரிச்சு நாளை காலையில் வேலையை பற்றி யோசிக்கும் பொழுது அவ்வளோதான், அப்படியே டைல்யூட் ஆகிடும். ஒன்றும் இல்லை, யாரோ இப்போ நம்மளை சார்ந்த நம்மளுடைய நண்பர்களோ நம்மளுடைய சொந்தக்காரர்களோ இல்லை இங்கேயே நம்ம கண்டிப்பாக உலக பிரகாரமான நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நிறைய பேர் பாவத்தில் இருக்காங்க, நிறைய பேர் பிரச்சனையில் இருக்காங்க, நிறைய பேர் வந்து நம்மக்கிட்டே வந்து பேசுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கான நேரத்தை, அந்த விசுவாசத்தினுடைய கிரியை செய்யணும் அப்படின்னா நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த மனுஷங்க வந்து சகிச்சிருப்பாங்க, வெட்கத்தை பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்களுடைய நேரத்தை செலவிட்டிருப்பாங்க. அவங்களுடைய கிரியை வந்து நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம நாளைக்கு காலையில் ஒருத்தன் வந்து ஐயோ எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணும் பிரதர், இல்லை உங்கள் ஃபேமிலியாக வரீங்களான்னா இருங்க ஒரு கால் இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்மளுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் நம்ம குடும்பத்தை நம்ம போஷிக்கணும், நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்கணும், அது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்குது. ஆனால் கர்த்தருக்காக நம்ம என்ன கிரியை செய்கிறோம் அப்படின்றது நம்மளுடைய விசுவாசத்தை பொறுத்து தான் இருக்குது. நம்மளுடைய வேலை நம்மளை விட்டு போயிடாது, நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தருக்காக நம்ம எப்போ கிரியை செய்ய போகிறோம், எப்போ நம்ம கர்த்தருக்காக நேரத்தை ஒதுக்க போகிறோம்? அந்த கிரியை கர்த்தருக்காக செய்கிறது அப்படின்னா முதலாவது நேரத்தை ஒதுக்குறது, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது, அதெல்லாம் மறைமுகமாக இருக்கிறதெல்லாம் ஓகே. வெளியரங்கமான கிரியைகளை நம்ம செய்கிறவர்களாக மாறணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எனக்கு வந்து உணர்த்தினார். நம்ம அநேக நேரத்தில் கிறிஸ்தவ நண்பர்களை மாத்திரம் வச்சுக்கிட்டு கிறிஸ்தவ நண்பர்களுக்குள்ளேயே நம்மளுடைய ஐக்கியத்தை வச்சுட்டு நம்ம இருக்கிறவங்களா இருக்கிறோம். ஆனால் இந்த ஊர்லேயே வந்து நாங்கள் பார்த்தோன்னா, இப்போ நானே வந்து நிறைய நண்பர்களை உருவாக்கிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கம்யூனிட்டியில் நிறைய தமிழ் ஆளுங்க, தெலுங்கு, நார்த் இந்தியன்ஸு, இன்னும் நிறைய பேர்
எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு நட்பு வட்டாரத்தை உண்டாக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு சூழ்நிலை கிடைக்க ஆண்டவரே கர்த்தரை குறித்து எப்படியா சொல்லலாமா? நம்ம போயிட்டு இப்போது ஒரு கம்யூனிட்டியில் போய் நின்று மைக்கை வச்சுட்டு இயேசுவே ஆண்டவர், அவரே ரட்சகர், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னால் நம்மளை இப்போ இந்த நாட்களில் வந்து எல்லாருக்குமே தெரியும் இயேசு ஆண்டவர், அது வந்து ஒரு அவர் வந்து அது ஒரு ரிலீஜியன், கர்த்தரை எல்லாரும் அறிஞ்சிருக்காங்க. ஆனால் சுவிசேஷத்தை எந்த சூழ்நிலையில் அறிவிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்மளை வந்து கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்காரு. இன்றைக்கி நம்மளை இவாஞ்சலிஸ்ட்டாக அழைச்சிருந்தா நம்ம இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்க மாட்டோம். கண்டிப்பாக நம்ம போய் நீங்கள் டீ சென்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து அந்த ட்ரோட்டிகேட்டன் அந்த ஜங்ஷனில் 3 ஆஃப்ரிக்கன் லேடிஸ் ஒரு ஸ்பீக்கர் வச்சுட்டு கர்த்தரை பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அழைப்பு இருக்குது, செய்கிறாங்க. நமக்கும் அந்த அழைப்பு இருக்குது. பட் ஆனால் அது என்ன விதமாக இருக்குது அப்படின்றத நம்ம நிதானித்து அறிந்து அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வரணும். ஸோ நம்ம வந்து நம்மளை சார்ந்த நண்பர்கள் இந்த இடத்துல இங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் எங்களோட பில்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பில்டிங் மாதிரி தான் இருக்கும். எங்களோட ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா இந்துக்களுடைய அந்த எல்லா வித அந்த மாட்டி இருக்கிறது தோரணங்கள் எல்லாம் போட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் விக்கிரகத்தினுடைய பிடி இங்கேயும் இருக்குது. நம்ம எப்போ நம்மளுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடாக அவங்கக்கிட்ட போய் அதை பற்றி பேச போகிறோம், அந்த சூழ்நிலைகளை எப்போ நம்ம வந்து பயன்படுத்திக்க போகிறோம் அப்படின்றது நம்மளுடைய விசுவாசத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அந்த 4 பேர் கர்த்தரை கரெக்டாக அறிஞ்சிருந்தாங்க, அவங்களுக்குள்ள ஐக்கியம் இருந்தது, அவங்க வந்து கிரியை செய்தாங்க. ஸோ நம்ம வந்து நானும் நீங்களும் சரி கர்த்தரை அறிஞ்சிருக்கிறோம். இன்னும் ஏதோ ஒன்று அறிய வேண்டி இருக்குது. நம்ம அறிஞ்சிட்டோம் அப்படின்னா கர்த்தருக்காக எழும்பி வல்லமையாக கிரியை செய்வோம். ஸ்வீடன் தேசத்தில் கிரியை செய்யலாம். இது ஒன்றும் இங்கே ஸ்வீடன் தேசத்தில் நம்ம செய்ய முடியாதுன்னு கிடையாது. கண்டிப்பாக கிரியை செய்யலாம். அதே மாதிரி இந்த சபையில் நம்ம கிரியை செய்யலாம். 4 பேர் கூடி வர்றதுன்றது வந்து இப்போ திடீர்னு போய் நம்ம கம்யூனிட்டியில் இருக்க 4 பேர் கூடி வர முடியாது. நம்ம தான் அந்த 4 பேர். நம்ம 4 பேர் கூடி இருக்கிறோம். நம்ம 4 பேர் மத்தியில் அந்த விசுவாசம் வரணுமே. அந்த 4 பேர் மத்தியில் இருக்க விசுவாசம் நம்ம மத்தியில் வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து வாஞ்சிக்கிறார் இந்த நாட்களில். அது வந்து செயல் வடிவத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம மாத்திரம் வந்து ஆராதிச்சுட்டு நம்ம மாத்திரம் பாட்டு நம்ம மட்டும் ஃபீக்கா சாப்பிட்டு நம்ம மாத்திரம் நம்ம குடும்பங்களுக்குள்ள ஐக்கியத்தை பெருக்கிட்டு நம்ம மட்டும் இப்படியே வளர்ந்துருக்கிறது கர்த்தருடைய சித்தமாக இருக்கும் எனக்கு ஆவியானவர் உணர்த்தலை. நம்ம வந்து இன்னும் நம்மளுடைய எல்கையை விரிவாக்கணும். நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்க நண்பர்கள், நம்மளுடைய வீட்டில் கம்யூனிட்டியில் நம்ம இருக்கிற நண்பர்களை, ஸ்வீடிஷ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி அவங்கள இங்கே கொண்டு வரணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம அந்த விசுவாசத்தை நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு. கர்த்தரை யார் என்பதை நாம் சரியாக அறிந்தால், நம்ம மத்தியிலே அந்த ஐக்கியம் கிரியை செய்தால் அந்த விசுவாசம் செயல் வடிவத்துக்கு மாறும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எனக்கு ஆழமாக இதை தியானிக்கும் போது உணர்த்தினார். ஸோ நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஃபெய்த் இருக்கும் அப்படின்னா, அந்த 4 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஃபெய்த் இருக்குன்னா கண்டிப்பாக நம்மளால் சைலண்ட்டாக இருக்க முடியாது. ஸோ நம்மக்கிட்ட ஏதோ ஒரு ஃபெய்த்தில் வந்து ஏதோ ஒன்று கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்ம வந்து ரொம்ப தெரியல, நான் வந்து ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறோம். இங்கே வந்துட்டோம், கர்த்தர் வந்து எல்லாருக்கும் வேலையை கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் வீட்டை கொடுத்துருக்காரு, எல்லாரையும் போஷிக்கிறாரு, எல்லாரையும் வந்து ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. ஆனால் நம்மள இருக்க விசுவாசம் பேசலையே, நம்மள இருக்க விசுவாசம் கிரியை செய்யலையே. அந்த 4 பேருடைய விசுவாசம் வந்து பேசலை, அந்த 4 பேருடைய விசுவாசம் கிரியை செய்தது. நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசமும் பேசிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம இடத்துல இருக்க விசுவாசமும் சர்ச்சுக்குள்ளே மட்டும் பேசக்கூடாது, நம்ம வீட்டில் மட்டும் பேசக்கூடாது, நம்ம கூடி வரும்போது மட்டும் நம்ம விசுவாசம் பேசக்கூடாது. நம்மளுடைய விசுவாசம் வெளியரங்கமாய் பேச வேண்டும். நம்மளுடைய விசுவாசம் ரட்சிக்கப்படாத மனிதர்கள் மத்தியிலே பேச வேண்டும். நம்மளுடைய விசுவாசம் பேசுவதாய் மாத்திரமல்ல கிரியை செய்ததாய் இருக்க வேண்டும்னு கர்த்தர் வந்து எனக்கு ரொம்ப ஆழமாக உணர்த்தினார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அவர் கர்த்தர் இடத்துல அந்த மனுஷனை கூப்பிட்டு போகிறாங்க. அவங்களுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு தான் கர்த்தர் வந்து பாவத்தை மன்னிக்கிறாரு. அடுத்த ஸ்லைடில் வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டு ஸ்லைடில் வந்துடுவோம். இன்றைக்கி மெசேஜ் ஷார்ட்டாக முடிச்சிருவோம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இதில் கர்த்தர் வந்து பாவத்தை மன்னிக்கிறாரு. இதில் ரொம்ப ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் நம்மளுடைய இந்திய தேசத்தில் இருக்கவங்களுக்கும் மற்ற தேசத்தை பற்றி நமக்கு தெரியல.
எல்லாருக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் பெரிய விசுவாசி, நான் பெரிய இவாஞ்சலிஸ்ட்டு, வெளியே போயிடுறது, கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய கடனெல்லாம் தீந்துடும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய வறுமையெல்லாம் மாறிடும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுக்கு வந்து வேலை கிடச்சிடும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க வீடு இல்லையா வீடு கிடைக்கும், இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க கல்யாணம் நடக்கும், இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய நோய் மாறும், வியாதி மாறும். இதுதான் நம்ம சொல்கிறோமே கண்டி, இயேசுவானவர் நமக்கு வந்து வேதத்தில் மிக தெளிவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்காரு. 4 பேர் விசுவாசத்தோடு ஒருத்தனை கூட்டு போகிறாங்க, பேரலைஸ்டு மேனு. அவங்களுக்கே என்ன இருந்திருக்கும், அவங்க 4 பேர் கூட்டு போனால் அவனை பேரலைஸ்டு மேனை வந்து எழுச்சி நடக்க வச்சிருப்பாரு தானே அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் சரி, அங்கே கூடியிருந்த வேதபாரர்கள் நியாயஸ்திரிகளுக்கும் சரி, இன்னைக்கு நமக்கும் சரி, கர்த்தர் சொல்கிறது என்னென்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இதுதான் வந்து பிரதானமான சுவிசேஷம். இதை வந்து நம்ம யாருமே சொல்கிறதில்ல. மேபி வளர்ந்த கிறிஸ்தவர்கள் நம்ம சில பேர் சொல்லலாம். மேபி நான் வந்து நிறைய இடத்துல, நான் ஈவன் இந்தியாவில் இருக்கும்போது கூட யாராவது கொஞ்சம் ஏழைகளாக இருந்தாங்க, இப்போ நாங்கள் சண்டே கிளாஸ்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னா, அங்கே போயிட்டு கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தால் அவங்களுக்கு போய் அரிசி மூட்டை வாங்கி கொடுக்குறது, ஏதாவது கொடுத்து அவங்கள வந்து அவங்களுக்கு பேசிக் நீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, வாங்க சர்ச்சுக்கு வாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் கவலை எல்லாம் மாறிடும், கஷ்டம்லாம் தீர்ந்துரும் தான் நம்ம பல நாட்களாக சொல்லிட்டு இருந்திருக்கோம். அவங்ககிட்ட நம்ம அதிகாரமாக சொல்லலையே. இன்னும் நல்ல பழகுனவங்ககிட்டயே நீங்கள் பாவத்தில் இருக்கீங்க, நீங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கீங்க, இயேசுவின் இடத்துல வந்தால் உங்களுடைய பாவத்தின் அடிமைத்தனம் மாறும்னு சொல்லி நம்ம சொல்லலையே. எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? சொல்லலையே. அந்த 4 பேருக்கு கர்த்தர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காரு. ஆனால் இங்கே இருக்கிற 4 பேர், இங்கே இருக்கிற 40 பேர், நம்ம இந்தியாவில் இருக்கிற 40,000 பேர், 40 லட்சம் பேர் சுவிசேஷத்தை எப்படி சொல்லிட்டு இருக்கோம்? இயேசுவை ஏற்றுக்கொள் உனக்கு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? பாவத்திலிருந்து விடுதலைன்ற ஆசீர்வாதம் உண்டு அப்படின்றத இன்னைக்கு நம்ம ஆணித்தனமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். ஸோ இயேசுவை ஏற்றுக்கொண்டா பாவத்திலிருந்து தான் விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை ஆனால் தான் பரிசுத்தமாக முடியும், அவரை போல மாற முடியும், நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அவர் வரும்போது அவரை போல நம்ம இருந்தால் தான் அவரோட போக முடியும். அவர் வரும்போது உலகத்தின் சாயல் நம்ம இடத்துல இருந்தால் நம்ம எப்படி அவரோட போக முடியும்? நம்ம வரும்போது அவரை போல தானே இருக்கணும். அவர் வந்து பார்க்கும்போது அவரை ஃபேஸில் பார்க்குற மாதிரி இருந்தால் தானே நம்மளை கூப்பிட்டு போவார். நம்ம வந்து உலகத்தின் சாயல் ஒட்டிகிட்டு இருக்கு, நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து வேறு மாதிரி சுவிசேஷமாக அறிவிச்சிட்டு இருக்கோம். நம்ம கூட ஒரு 4 பேர் ஆண்டவரை நான் ரட்சிப்புக்குள்ளே நடத்திட்டேன், அவன் 4 பேர் வந்திருப்பான், அவன் முயற்சி பண்ணி படித்து ஒரு வேலை கிடச்சி அவன் ஒரு லைஃப்பில் ஒரு ஏதோ ஒரு கர்த்தருடைய கிருபையினால் மறைமுகமாக அவன் செட்டில் ஆகிருக்கலாம். நீங்கள் கூப்பிட்டு வந்து அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்திட்ட ஆண்டவரே நீங்கள் நிறுந்தீங்கன்னா கடவுள் கண்டிப்பாக நம்மளை பற்றி ஏளனமாக சிரிப்பார். நீ அவன்கிட்ட சொன்னியா உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும், என்னை ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும் நீ சொன்னியா? அவன் பாவம் மன்னிக்கப்படுவதற்கான கிரியைகளை அவன் செஞ்சானா? அதற்கான அறிவுரையோ அதற்கான வழிநடத்தல் நீ கொடுத்தியா அப்படின்னு தான் கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை கேட்பார். ஏன்னா நம்ம வளர்ந்த கிறிஸ்தவர்கள் தான். ஏன்னா இன்னைக்கு கர்த்தர் நமக்குள்ளே அந்த விசுவாசத்தை வச்சுருக்காரு. நம்ம இங்கே வந்திருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், இவ்வளோ பொறுமையாக உட்காந்து சின்னவனோ பெரியவனோ எவனோ ஒருத்தவர் சொல்கிற ஒரு கர்த்தருடைய வார்த்தை ஆவியானவர் பேசுகிறாருன்னு உட்காந்து கேட்குறோம்ல, வளர்ந்த கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் கர்த்தரை எப்படி அறிஞ்சிருக்கிறோம்? அவங்க அறிஞ்சிருக்காங்க கர்த்தர் பாவத்தையும் மன்னிப்பார், நோய்களையும் குணமாக்குவார்னு அவர்கிட்ட கொண்டு போயிருக்காங்க. இன்றைக்கி நம்ம அறிஞ்சிருக்கணும். நம்ம கூடவே நிறைய பேர் இருக்காங்க. இந்த தேசத்தில் பாவம் பெருகியிருக்கு, அநேக பேர் பாவக்கட்டில் தான் இருக்காங்க. தைரியமாக போய் சொல்லுங்கள். எனக்குள்ளே ஆவியான ஒரு சில சமயத்தில் நிறைய பேர் நம்ம இங்கே பார்க்குறோம், அவங்களுடைய அப்பியரன்ஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு அவங்க வந்து இந்த மனிதர்களை போல் இல்லாமல் வேற்றுக்கிற மனிதர்கள் போல் இருக்கிறாங்க. ஏன் அவங்ககிட்டலாம் நம்ம ஏன் தைரியமாக போய் பேசக்கூடாதா? கர்த்தர் உன்னை வந்து பிரமிக்கத்தக்க விதமாக படைச்சிருக்காரு, நீ ஏன் உன் உருவத்தை மாற்றிக்கிற? வா கர்த்தர் இடத்துல வா, கர்த்தர் உன்னுடைய பாவத்தை மாற்றுவார். அநேக பேர் நிறைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம ஊரில் மறைமுகமாக சொல்லுவாங்க. நம்ம ஊரில் நல்ல பழகுனீங்கன்னா அவனுடைய பாவத்தை மறைமுகமாக சொல்லுவான் நண்பர் இடத்துல. இன்றைக்கி வெளிப்படையாக சொல்கிறானுங்க. நேற்று ஒரு மெயின் ரோட்டில் நேற்று ஈவினிங் போய் ஒரு சிக்னலில் போய் நிற்கிறேன். ஒரு 2 பேர் நிற்கிறாங்க. ஒரு கேர்ள் வந்து அந்த கிக்ஸ் பைக்கில் வரா. அவங்களுக்குள்ளே நடந்த கான்வர்சேஷனை கேட்டு நான் ஷாக் ஆகிட்டேன். அவங்க வந்து ஃபன்னாக பேசிக்கிறாங்களாம். இவன் வந்து அவனை வந்து விலை மாது போல் அவளை கேட்குறா, அவன் வந்து இவனை விலை மாது போல் பேசிட்டு ஃபன்னாக பிரிஞ்சு போகிறாங்க.
இந்த தேசத்தில் பாவம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். பப்ளிக்காக ஒரு கூட்டம் வந்து இருக்குது, அந்த இடத்துல ஒரு கேதரிங் இருக்குது, அந்த இடத்துல அவங்க அவ்வளோ சத்தமாக பேசி சிரிக்கிறாங்க, சூழ்ந்து இருக்கிறவங்களும் சிரிக்கிறாங்க. ஸோ பாவம் வந்து அவ்வளோ இடமா நிரம்பி இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஏன் தைரியமாக கர்த்தர் அறிந்த நம்ம இது பாவம், இது வேணாம், இந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறாரு. பப்ளிக்கில் போய் சொல்ல முடியலனாலும் நம்ம சார்ந்தவங்ககிட்ட சொல்லலாமே, நம்ம வேலை செய்கிற இடத்துல சொல்லலாமே, நம்ம நண்பர்கள் சொல்லலாம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு உலக பிரகாரமாக நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம இயேசுவின் இடத்துல வாங்க, உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை உண்டு, எந்த பரிகாரமும் செய்ய வேணாம்னு சொல்லி நம்ம தைரியமாக சொல்லணும். அவரே பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்றத சொல்லணும். அவர் பரிகாரியாகிய கர்த்தர்னு நம்ம அவரை அறிஞ்சிருந்தோன்னா அவரை கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ கர்த்தர் வந்து இந்த இடத்துல பாவத்திலிருந்து விடுதலையை கொடுப்பார் அப்படின்றத நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிட்டாரு. அந்த முதலாவது அந்த மனுஷனுக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கட்டளையிடுறாரு. அதுலேயே நான் போட்டிருக்கேன் பாருங்கள், நோ ஜாப், நோ ஹவுஸ், மேரேஜ் ஆர் டெப்ட் ஃப்ரீ, அதெல்லாம் கிடையாது. பாவத்திலிருந்து விடுதலை. அடுத்து ஹீலிங் ஆஃப் த பாடி. கர்த்தரிடத்தில் ஒருத்தனை நம்ம அழைத்து வந்தோம், நம்மளுடைய விசுவாசம் வந்ததுன்னா அவனுடைய படுக்கை மாறும். அது எப்பேற்பட்ட படுக்கையாக இருந்தாலும் அது மாறும். கர்த்தர் சொல்கிறாரு, எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்கிறாரு. அநேக பேர் அநேக படுக்கையில் இருக்காங்க, பாவ படுக்கையில் இருக்காங்க, நிறைய படுக்கையில் இருக்காங்க. அதை பற்றி நம்ம விலாவரியாக பேச முடியாது, பேசினா அது நல்லா இருக்காது இந்த பொது சபையில். அந்த படுக்கையை நம்ம அறிந்திருக்கிறோம், அதை அறிந்து நம்ம அவர்களோட நண்பர்களாகவும் இருக்கிறோம். இந்த தேசத்தில் அப்படி தாங்க, அப்படின்னு நம்ம இருக்கிறோம். அப்போது கர்த்தர் நம்மளை இங்கே கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன? நம்ம குடும்பத்தில் அவ்வளோ பேர் இருக்காங்க, கர்த்தர் நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்காரு. நம்ம சபையில் அவ்வளோ பேர் இருக்காங்க, கர்த்தர் நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்காரு. நம்மளுடைய தேசத்தில் அவ்வளோ பேர் கொண்டு இருக்காங்க, கர்த்தர் நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்காரு. அப்போ நம்ம இங்கே வந்ததோட நோக்கம் என்ன? நம்மளை சார்ந்தவங்களோட சேர்ந்து அவங்களுடைய படுக்கையை பார்த்து, ஓகே, அவங்க படுக்கை பக்கத்தில் உட்கார்ந்து நம்மளும் ஓகே பேசிக்கொண்டு, அவன் பாவ படுக்கை பக்கத்துலேயே நம்மளும் உட்கார்ந்து அவன் படுக்கையை குறித்து பேசாமல், அவனுடைய வியாதியை குறித்து பேசாமல் நம்ம அவனோட வாழ்ந்துருந்தோன்னா, அப்போ நம்மளுடைய விசுவாசம் எந்த நிலையில் இருக்குது, நம்ம கர்த்தரை எப்படி அறிந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கொள்ளணும். ஃபெய்த் நம்மகிட்ட இருந்ததுன்னா அது கண்டிப்பாக ஆக்ஷனில் இருக்கணும். அந்த ஃபெய்த்தில் வந்து ஃபெய்த்னால் ஃபர்கிவ்னஸ் இருக்கும், ஃபெய்த்னால் ஹீலிங் இருக்கும், ஃபெய்த்னால் ரெஸ்டரேஷன் கண்டிப்பாக உண்டு அப்படின்றத இந்த நாளில் நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஸோ நம்ம 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 இருதயத்தில் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை பண்ணிக்கொள்வோம். லெட் அவர் ஃபெய்த் நாட் பி சைலண்ட். நம்மளுடைய ஃபெய்த் வந்து அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம முடிவு பண்ணுவோம். முதலாவது நம்மளுடைய குடும்பத்தில் பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நம்ம குடும்பத்திலே நிறைய பிரச்சனைகள் காரியங்கள் பேசிக்லேருந்து ஆரம்பிப்போம். நான் வந்து கண்டென்ட்டை சொல்லிட்டேன். முதலாவது விசுவாசத்தை நம்ம குடும்பத்தில் செயல்படுத்துவோம். அமைதியாக இருக்க வேணாம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை, கர்த்தருக்கு தேவையான காரியங்களை அந்த இடத்துல நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்துவோம். நம்மளுடைய விசுவாசம் இனிமேல் சைலண்ட்டாக இருக்க வேண்டாம். அடுத்தபடியாக அடுத்த நிலையாக நம்மளுடைய விசுவாசத்தை வெளியரங்கமாக காண்பிப்போம், அந்த 4 பேரை போல். ஸோ நம்ம ஃபெய்த்தில் வந்து நம்மளுடைய செயல்பட ஆரம்பிப்போம். let us begin to act in faith. ஸோ சைலண்ட்டாக இருக்க வேணாம். கர்த்தர் நம்மளை சம்பூர்ண ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு, அதை கண்டிப்பாக நம்ம உணரணும். சமாதானமாக இருக்கும், சுகத்தோட பலத்தோடு இருக்கும், மரண பயமின்றி இருக்கும். ஒரே ஒரு ஜுரம் வந்தது, ஒரு வாரம் எந்திரிக்க முடியலன்னா முடிஞ்சு. கர்த்தர் வந்து நம்மளோட சுகத்தோட பலத்தோடு வச்சுருக்காரு. சில பேர்லாம் என் ஒய்ஃபோட ஆஃபீஸில் ஒருத்தங்க எவ்வளோ பெரிய கனவோடு வந்திருப்பாங்க, வந்து அவரால் ஒரு 10-15 நாள் எந்திரிக்கவே முடியல, ஃபீவரு, இங்கே ஒன்றும் பண்ண முடியல, இந்தியாவுக்கு போயிட்டாங்க, எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு போயிட்டாங்க. கர்த்தர் நம்மளை ஏன் பலத்தோடு வச்சுருக்காரு? நம்மளையும் இந்த உலகத்தில் இருக்கவன மாதிரி வந்துட்டு ஹாப்பியாக சம்பாதிச்சு சொத்து சேர்த்துட்டு, இந்த ஊர்லேயும் நம்ம ஊர்லேயும் சொத்தை சேர்த்துட்டு, இந்த ஊர்லேயும் வீடு வாசலை வாங்கி கார் வாங்கி எல்லாத்தையும் வாங்கி, கண்டிப்பாக அதெல்லாம் வேணும் தான், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் தான். நம்ம கம்யூட் பண்ணுறதுக்கு கார் வேண்டும் தான், நம்ம வாழ்கிறதுக்கு வீடு வேண்டும் தான், வேலை வேண்டும் தான், இல்லைன்னு சொல்லலை. அதை ஏன் நம்ம பெருக்கிக்கிட்டே இருக்கணும்? அதில் நம்ம ஒரு ஸ்டேபிளான ஒரு முடிவுக்கு வரணும். வளர்ந்த விசுவாசிகள்னு சொல்கிற நாம் விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறோமா,
கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்ந்துருக்கிறோமா அப்படின்றது இந்த நாளில் நிதானித்து பார்க்கணும் அப்படின்னு கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். நம்மளுடைய விசுவாசத்தில் மனுஷர்களை கர்த்தரிடத்தில் மூவ் பண்ணுவோம். லெட் அஸ் ஸ்டார்ட் மூவ் பீப்புள் டு ஜீசஸ். ஸோ இதனால் நம்மளுடைய விசுவாசத்தினால அநேகருடைய வாழ்க்கை ரிஸ்டோர் ஆகும் அப்படின்றத கர்த்தர் நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்காரு. ஸோ இந்த நாளில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஒரு சின்ன காரியம்தான், ஒரு கர்த்தர் நம்மளோட பேசினார் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம இனிமேல் சைலண்ட்டாக இல்லாமல் கர்த்தருக்காக நம்ம விசுவாசத்தில் கிரியை செய்வோம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தந்த இந்த வார்த்தைக்கு நன்றி சொல்லி அப்படின்ற வார்த்தையை முடிக்கிறேன்.